அதாவது நாளைய இளைய தலைமுறைகள் நேற்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய பிறந்தநாள் இருந்துச்சு. அவர் யாரு? சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் நேற்றைக்கு தேசிய இளைஞர்கள் தினமா கொண்டாடுறாங்க. அது வந்து இந்தியா முழுக்க எல்லா ஊர்களுமே கொண்டாடப்பட்டது. அது சார்பான இந்த மாதத்தால் தான் நடந்துச்சு. ஆனா அதுக்கு வந்து சாருக்கு அழைப்புதல் வரல. ஜெய்ஹிந்த் சமாஜ் அந்த பாத்தீங்க அப்படின்னா நாளைய தலைமுறைகள் வந்து இளைஞர்கள் தான். நம்ம இளைஞர்கள் வந்து சுய ஒழுக்கமா இருக்கணும். கல்வியை பத்தி சொல்றாங்க, கல்வியும் இருக்கணும். நண்பர்கள், நல்ல நண்பர்களே நம்ம வந்து சம்பாதிக்கணும். இப்ப நான் 25 வயசுல வந்து Y20 அப்படின்னு எல்லாருமே தெரியும். G20 Y20 அந்த Y20 மாநாட்டுல போய் கலந்துக்கிட்டு வந்த பெருமை எனக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டால நடத்தக்கூடிய அந்த Y20 U20 கான்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு. இப்ப அடுத்த மாசம் ஸ்ரீலங்கால ஒரு நடக்க போகுது ஒரு ப்ரோக்ராம். அந்த இதுல நான் கலந்துக்க போறேன். அதாவது அதுல வந்து யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது உலகளாவிய உள்ள தலைவர்கள்லாம் அதுல வராங்க. ஸோ நீங்க வந்து ஒரு நல்ல நண்பர்களை தேர்வு பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்ப படிக்கிற வயசு அப்படிங்கிறது வந்து படிப்பும் இருக்கணும், அதோட ஸ்போர்ட்ஸும் நல்லா இருந்தாதான் நம்ம வந்து செல்போனை பத்தி சொன்னாங்க எல்லாருமே. செல்போன், ஆனா செல்போன் வச்சா வந்து முன்னேறலாம். 25 வயசுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் இருந்து எல்லாமே வந்து பாராட்டக்கூடிய அளவுல நான் வந்து இருக்கேன். பிரவேசன் பண்றாச்சு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணாலே வரும் எனக்கு. ஸோ வந்து செல்போனை வந்து நல்ல விதமா பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா செல்போன் மூலியமா தான் நான் வந்து முன்னேறுவேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன ஃபவுண்டேஷன் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்து, அதுக்கப்புறம் திரைப்படங்கள், அது வந்து ஒரு ஜாபான அது இடத்துல திரைப்படம் வாங்குறது அதுவா வந்தது. நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்றதை பார்த்து அவங்களா வந்து இது பண்ணி இது பண்ணது. இப்போ நான் சின்னத்திரை நடிகர் சங்கத்திலே நான் வந்து இருக்கேன் உறுப்பினரா. அதாவது எல்லாமே வந்து சுய ஒழுக்கம் இருந்தாலே போதும். நல்ல நண்பர்கள் வேணும். நல்ல நண்பர்கள் வந்து நாளைக்கு வந்து கடைசி வரைக்கும் வரக்கூடிய நண்பர்களா இருக்கணும். சும்மா வந்துட்டு மாப்பிள்ள அங்க போவோம், இங்க போவோம், இந்த காட்டுக்குள்ள போவோம், இந்த இதுக்குள்ள போவோம் அப்படின்னு எவன் அழைச்சிட்டு போறானா பின்னாடி போவாதீங்க. நான் வந்து பட்டு அனுபவிச்சு வந்ததுனால நான் சொல்றேன். அதாவது நல்ல நண்பர்களை ஃபர்ஸ்ட் தேர்வு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல வழியில நம்ம நடத்தி கொண்டு போறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. இப்ப வந்து மது மற்றும் போதைப் பொருள் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு நாடு. அதுவும் இளைஞர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 12 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அது வந்து ரொம்ப மோசமா அந்த நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரியே வந்து ஒரு அடுத்த இது பாத்தீங்க அப்படின்னா இந்த மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு வந்து நீங்க போகக்கூடாது, ஆளாக கூடாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மோசமான உலகம். அதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதை விட்டு வெளில வர முடியாது. அதை விட்டு வெளில வரணும்னு நம்ம முயற்சி பண்ணாலும் ஒண்ணு நம்மளுடைய உயிர் போகும், ஆனா நம்ம உறவினர்கள் போவார்கள், நம்மளும் கடைசியில போயிடுவோம். அதனால வந்து நல்ல நண்பர்களை தான் தேர்வு பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 18 வயசுக்கு அப்புறம் டீனேஜ் அந்த ஏஜ் வரும்போது போற வர பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவோம், இப்பவே பண்ணுவீங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நல்ல முறையில, அதாவது பிறப்பால் அனைவருமே சமம் என்று நம்ம வந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து பெண்களை வந்து இழிவா யாருமே வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்ப வந்து பாலியல் வன்கொடுமை அதுவுமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. மோசம் அதுவுமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க தாண்டி வரணும். வாழ்க்கையில வந்தீங்கன்னா எந்த வித ஒரு உயரிய இடத்துக்கு வேணாலும் நீங்க வந்து போகலாம். அதனால வந்து நீங்க வந்து நல்ல நண்பர்களை நீங்கள் மீண்டும் நான் தான் சொல்றேன், நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்வு பண்ணீங்கன்னா நல்ல இடத்துக்கு நீங்க போவீங்க. அதே மாதிரி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளைக்கு போகி வருது, பழையன கழிது புதியன புகுதல், அதுதான் போகியே. அதாவது பழசை கொண்டு இருக்கிறது, பொருட்களை இருக்கிறது, பழைய இதெல்லாம் மனசையும் நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும். அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகணும். இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை நமக்கு வந்து நல்ல வாழ்க்கையாக, நல்ல நண்பர்களை தேர்வு பண்ணி, நல்ல ஒரு உயரிய லட்சியத்தோட, அதாவது நான் வந்து படிக்கும் போதெல்லாம் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. இறை என்று சார் நல்லா மோட்டிவேட் ஆகிட்டுருக்கேன். அதே மாதிரி
மாதிரி சகாய மையத்தை வந்து மோட்டிவேட்டா எடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு உயரிய இடத்துல நான் வந்து இருக்கிறேன். அது மாதிரி நீங்க எல்லாம் வரணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. நாளைக்கு வந்து நல்லபடியா நீங்க வரணும். நாளைக்கு இங்க உள்ள நிறைய பேர் இங்க உள்ளவங்க நாளைக்கு சிஎம்ஆ பிஎம்ஆ கூட வரலாம். நல்ல ஒரு தலைவர்கள் இங்கே இருந்து வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் வந்து வாய்ப்புகள் நன்றி.